தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல இந்த கலாவும் ரிஷியும் சேர்ந்துக்கிட்டு இளமதியை தூக்கி ஜெயில்ல போட்டு அவமானப்படுத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஆனா நம்ம பரம அது எல்லாத்தையுமே முறியடிச்சிட்டாப்புல. இப்ப மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இளமதிய வீட்டுக்கே அழைச்சிக்கிட்டு வந்துடுறாப்புல நம்ம பரம. அது மட்டும் இல்ல, இளமதிய பத்தி தப்பா பேசின ரஞ்சிதத்தையே அடிக்க போயிட்டாப்புல நம்ம பரம. இதனால ஒரு சைடு நம்ம இளமதி பயங்கர ஹாப்பியா இருக்கிறாங்க. அதே நேரத்துல கலாவுக்கு பயங்கர கோபம் வருது. ஏன்னா இப்ப நம்ம பரம இளமதி மேல கோவத்துல இருந்துகிட்டு இருக்கிறாப்புல. தேவையில்லாம இப்படி பிளான் பண்ணி இளமதியையும் பரமனையும் ஒன்று சேர்றதுக்கு நம்மளே ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டோமே அப்படிங்கிற கடுப்புல வேறையா இருக்கிறாங்க. இப்ப கலா வெளியில வந்து ரிஷிக்கு ஃபோன் பண்ணி பேசுறத நம்ம இளமதி பார்த்துடுறாங்க, கேட்டுடுறாங்க. ஸோ இளமதிக்கு இப்ப புரிய வருது, இவங்க ரிஷியோட டச்ல தான் இருக்கிறாங்க. ரிஷிய எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துக்கிட்டு, ஆனா இப்ப ரிஷி கூடயே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து போட்ட பிளான் தானாட்டுக்கு இது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அடுத்த கட்டமா நம்ம பரம என்ன செய்ய போறாப்ல அப்படிங்கிறது தான் தெரியல. 2 கன்டென்ட் மூவ் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒண்ணு, கலாமாவ பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு பரம முயற்சி பண்ண போறாப்லயா? ஏன்னா அசோக் கொலைக்கும் கலாவுக்கும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல தீவிரமா இருந்துகிட்டு இருக்கிறாப்புல. அதே நேரத்துல நம்ம பரம நம்ம ரிஷியோட அண்ணன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறாங்களா இளமதி உதவியோட? ஏன்னா இளமதி கையில வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம்லாம் மாட்டுனுச்சுன்னா, ஏன்னா அந்த கலா ஆதாரத்தெல்லாம் மறைக்கிறேங்கிற பேர்ல ஒரு டிராவ்ல தானே வச்சிருக்கு. ஸோ அது இளமதி கைக்கு மாட்டுனுச்சு அப்படின்னா, அதை வச்சு வந்து பாத்தீங்கன்னா பரமனோட அம்மா இவங்க தான் அப்படிங்கிறத நம்ம இளமதி கண்டுபிடிப்பாங்க. ஸோ முதல்ல எது மூவ் ஆக போகுது, எந்த கண்டென்ட் வரப்போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம்.